உக்ரைனுக்காக போராடுவதற்காக ரஷ்யா சென்றுள்ள அமெரிக்க இராணுவ வீரர்கள், அதாவது கூலிப்படை உருவில் சென்றுள்ள அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஒரு வழி பயணமாகவே சென்றிருக்கிறார்கள் என்று அமெரிக்காவின் உளவு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த டிசம்பரில் ஏறத்தாழ 10-12 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களில் 5 பேர்களுடைய உடல்களைத்தான் அவர்கள் மீட்க முடிந்தது. அதுவும் மிக மிக கடுமையான முறையில் பல்வேறு சிரமங்களுக்கிடையில் ரஷ்ய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீட்கப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் ஜக்காரியா ஃபோர்ட் தன்னுடைய டைரி குறிப்புகளில் தான் கடைசி முறையாக ஒரு தடவை சூரிய ஒளியை பார்க்க விரும்புவதாக கூறியிருக்கிறார். ஆம், இவர்கள் உக்ரைனுக்காக போராடுவதற்கு செல்வது என்பது மனித குலத்தின் சுதந்திரத்திற்காக போராடச் செல்லுகிறார்கள் என்று அமெரிக்கா கூறி வந்தாலும் உண்மை நிலை என்னவென்றால் $1500 $2000 அவர்கள் போரிடச் செல்லுகிறார்கள் உக்ரைன் தரப்பில் என்பது சோகமான செய்தி. ஆம், அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் மிகுந்து விட்டது. $2000 தங்களுடைய உயிரை பணயம் வைத்து குடும்பத்தை காப்பாற்ற ஏராளமான அமெரிக்க இளைஞர்கள் உக்ரைனில் போராடி கொண்டிருக்கிறார்கள், உயிரை பணயம் வைத்து. இதுவரை யாரும் திரும்பியதாக தகவல் இல்லை. ஆம், அமெரிக்க வீரர்களின் பயணம் ஒரு வழிப்பாதையாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன். Please subscribe the channel.